ஆச்சாரியனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரம் தததி, ஆச்சாரம் கிரகாயதி, ஆச்சாரம் தததி இதி வ ஆச்சாரிய. ஆச்சாரம்னா திருப்பியும் மடி ஆச்சாரம்னா அது ஏதோ சில பேர் மட்டும் கையாள்வது. ஆச்சாரம் என்றால் வாழுகிற வகை, வழி வழியாக வாழக்கூடிய வகை. எப்படி இதை செய்ய வேண்டும், வந்து உட்காந்தா எப்படி உட்காரணும், எப்படி ஏறணும், எப்படி விளக்கேற்றணும், எப்படி அதை பார்த்து கொள்ள வேண்டும், எல்லாமே ஆச்சாரம்தான். அதனால தான் கலாச்சாரம்ங்கிற வார்த்தையே வந்தது. ஆச்சாரம்ங்கிறது சம்திங் தட் ஹஸ் க்ரோன், தட் ஹஸ் கம் டவுன், தட் ஹஸ் க்ரோன் அண்ட் கம் டவுன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில சமயத்தில் எடுத்த உடனே ஒரு பாட்டு கேட்குறச்சே அவ்வளவா சரியாக இருக்காது, பிடிச்ச மாதிரி இருக்காது. ஆனால் திரும்பி திரும்பி கேட்ட உடனே தன்னாலேயே அது நமக்குள்ளே இட் வில் க்ரோ இன் டு அஸ், இட் வில் கம் இன் டு அஸ். அப்போ அந்த மாதிரி ஆச்சாரம் என்பது நமக்கு வந்து வழிவகையாக வந்து இப்படித்தான் வாழ வேண்டும். இதை யார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள்னா, முதல்ல ஆச்சாரியர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் செயல்பட வேண்டும். அதனால தான் ஆச்சாரம் ததாதி இதி ஆச்சாரிய.